OTNT வொர்ஷிப் கம்பேரிசன். ஆசரிப்பு கூடார ஆராதனை. பழைய ஏற்பாடு 35 ஆசாரிய வஸ்திரங்கள். யாத்திராகமம் 28:2 உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. யாத்திராகமம் 28:4 அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சியுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். யாத்திராகமம் 29:29 ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்தி கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். லேவியராகமம் 10:6 நீங்கள் சாகாதபடிக்கும் சபையனத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு மிக சிறப்பான வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்தச் சொன்னார். அதை செய்வதற்கு நிபுணர்களை ஏற்படுத்தி அந்த வஸ்திரங்களை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்லும் போது உடுத்தி கொள்ள சொன்னார். கழட்டக்கூடாது என்றார். ஆசாரியர்களுக்கு பின்பு வஸ்திரம் அவர்கள் பிள்ளைகளை சேரும். வேறு யாரும் அணியக்கூடாது. வஸ்திரங்களை செய்வதற்கு வேண்டிய பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். யாத்திராகமம் 28:2 படி சிறப்பான வஸ்திரங்களை உடுத்துவதன் நோக்கம் என்னவெனில் அவர்களுக்கு அது மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் என்பதால் தான். ஆமேன். புதிய ஏற்பாடு 35 வெண்வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. 1 தீமோத்தேயு 2:9 ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலானாவது முத்துக்களினாலானது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலானது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். யாக்கோபு 2:2 பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடியண்டியலை உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் யூதா 1:23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தல் 16:5 இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். சபைகளில் பணக்காரன் தரித்திரன் என்று வித்தியாசம் பார்க்காதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஜெயங்கொள்கிறவர்களுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் வஸ்திரங்களை கர்த்தரே தருகிறார். வேதம் வஸ்திரங்களை மாம்சத்தை கரையாகாதபடி காத்து கொள்ளச் சொல்கிறது. அவசியமான கனமான உடைகளை உடுத்தி கொள்ளுங்கள் என்கிறது.